நண்பர்களே, குருவாழ்க, குருவே துணை. அறிவதனை திருவாக உணர்த்திய ஞான ஆசானின் திருவடிகளை நினைந்து போற்றுவோம். இந்த இணைய மாலை போதிலே ஆனந்த யோகம் இணைய இணைப்பின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மதமும் சடங்குகளும் என்ற சிந்தனை இன்றைக்கு மேற்கொள்ள இருக்கிறோம். மதங்கள் சமயங்கள் என்பதில் சரியான சொல் சமயம் என்று சொல்லலாம். சமயம் அதாவது ஈக்குவாலிசம். சமயங்கள் மூலமாக, மதங்கள் மூலமாக மக்களிடத்தில் எது சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் ஈக்குவாலிசம் போய் சேரும், சமயம். ஆனால் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடம் நின்றது எது என்று பாடுகின்ற அளவுக்கு என்னுடைய தெய்வம் என்னுடைய மதம் என்று முனைப்பாகி விடுகின்ற நிலையை பார்க்கிறோம். இப்போ மதங்களை தோற்றுவித்தவர்கள் அவர்கள் எந்த ஒரு ஆன்மீகத்திற்காக மதங்களை விளக்கினார்களோ, கடவுளர்களை பற்றி, கடவுள் தத்துவத்தை விளக்கினார்களோ, அந்த நோக்கம் அங்கே ஈடேறாமல் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு இருக்கிறது என்பதை சிந்திக்கின்ற வகையிலே தான் நாம் பின்பற்றக்கூடிய இந்த அழகான பல நெறிகள் அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடியது. உதாரணமாக சமயத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்லக்கூடும் என்று சொன்னால், ஆதியிலே இயற்கை வழிபாடுதான் இருந்திருக்கிறது. தம்மால் எதிர்கொள்ள முடியாத மிகப்பெரிய ஆற்றல்களை அவர்கள் சூரியன், சந்திரன், மழை, பெரு நெருப்பு இது போன்றவற்றை கடவுளர்களாக இயற்கை வழிபாடாகத்தான் இருந்திருக்கு. ஆனால் பின்னர் வேத காலங்கள் வந்தது. அதன் பின்னே மிக படிப்படியான மலர்ச்சி தான் சமயங்கள் என்பதை நாம் அறிவோம். ஆலயங்களை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருந்த போதிலும் ஆன்மலயம் பெற வேண்டிய இடங்களாக விளங்குகின்ற ஆலயங்கள் என்பது மிக முக்கியமானதாகும். ஆலயங்களிலே மன ஒருமை கிடைக்கிறதா என்ற சிந்தனையை உங்களிடத்திலேயே விட்டுவிடுகிறேன். பல ஆலயங்களையும் சமய நிலைகளையும் பார்த்திருப்போம். அமைதியான வழிபாடு இங்கே நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களினுடைய வழிபாடுகள் எல்லாம் எந்த கோணத்திலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டுகிறேன். அதே போல மந்திரங்களை கொடுத்திருப்பார்கள். மந்திரங்கள் என்று சொல்லக்கூடியவற்றை பொருள் புரிந்து சொல்லாத காரணத்தினாலே தான் சிவபுராணமும் கூட சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்லுவர் சிவபுரத்தினுடைய என்று சொல்லுகிறது. எனவே அந்த இடத்துலையும் பெரிய இடைவெளியை காண்கிறோம். இறை தன்மை உணர்ந்த ஆசான் என்று சொல்லப்படுகிறவர் ஆச்சாரியாள் என்ற நிலையில உயர்ந்த பெரியவர்கள். அவர்கள் தம்முள்ளே அந்த பேராற்றலை ஈர்த்து அதனை அங்கே குடமுழுக்கு நிகழ்த்தப்படுகின்ற சடங்குகளிலெல்லாம் அங்கே கும்பம் முதலாக அனைத்திலும் ஆவாகனம் செய்து இறைத்தன்மையை நிலைப்படுத்துகின்ற தன்மையை பார்க்கிற போது, இறைத்தன்மையை அந்த கருவறையிலே பதிக்கப்பட்ட முதல் கல் ஆற்றல் ஊட்டம் பெற்றது யாராலே என்று பார்த்தால் ஆச்சாரியர்களாலே என்பதை அறிவோம்.
அப்ப அந்த ஆச்சாரியார்கள் இறைத்தன்மையை அந்த கருவறையிலே புதிதாக கட்டப்பட்ட கோவிலிலே ஆற்றலை வழங்கினார்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிற போதுதான் நம்முடைய குடமுழுக்கு போன்ற தத்துவங்களுக்கெல்லாம் எவ்வளவு மிக உணர்ந்த மேன்மையான கருத்துக்களை பெரியவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதையெல்லாம் எந்த அளவுக்கு புரியாமல் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பாருங்க, எப்படி மந்திரங்களை பற்றி பொருள் புரிந்து உணர்ந்து சொல்ல வேண்டும் என்று அந்த வைப்ரேஷன் மாறாமல் சொல்லணும். அதுபோல மந்திரங்களை சொல்லி தகட்டிலே பதிக்கப்பட்ட எந்திரங்களை திறந்திருப்போம். அங்கேயே நம்முடைய மனோசக்தி தான் மந்திர சக்தியாக பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். என் திறம் என்பதுதானே எந்திரம் என்றானது அந்த வகையில். ஆகையினாலே தான் அன்பர்களே, இந்த ஒரு பரிணாமம் சமய மலர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால், அந்த சமயத்தினுடைய நியதிகளுக்கு உட்பட்டு அது ரம்ஜான் பண்டிகையாக ஈத் முபாரக் என்று சொல்வார்கள். பிறருக்கு வழங்குவதற்காகத்தான் பண்டிகைகள் எல்லாம் வகுக்கப்பட்டது. குறிப்பா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். இந்த பண்டிகை என்ற சொல்லுமே கூட பண்டம் ஈகை பண்டிகை என்றுதான் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த பண்டிகை என்ற சொல்லின் பொருள் புணர்ந்து பிறருக்கு உதவுவதற்காகத்தான் பண்டிகைகள் என்ற பேருண்மையை நாம் மறந்துவிட்டோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதுபோல ஆலயங்களினுடைய திருவிழாக்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆலயங்களுக்கு மக்கள் அலையலையாக படையெடுப்பதற்கு காரணமாக அமையட்டும் என்று 10 நாள் திருவிழாக்களை அமைத்திருப்பார்கள். இந்த 10 நாள் திருவிழாக்களிலே இறைவனை வேறு வேறு வாகனங்களிலே அங்கே உலாவர பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம் தொடங்கி காமதேனு, சேமவாகனம் என்று எல்லா உயிரினங்களையும் அங்கே அப்படி பரிணாமத்தில் எப்படி இறைநிலை அனைத்து உயிர்களாகவும் தன்மாற்றம் பெற்று வந்த மலர்ச்சியை புரிந்து கொள்வதற்காகத்தான் அப்படி கொடுத்தார்கள். அதே நேரத்தில் பண்டிகை திருவிழாக்கள், கோயில்களுடைய திருவிழாக்களிலே அங்க மக்கள் கூடுகின்ற போது பயனடைகின்றார்கள் இல்லையா வணிகர்கள். அந்த வணிகர்கள் எல்லாம் துணிக்கடைக்காரவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் விழாவை பொருட்படுத்திக் கொள்வார்கள். மளிகை பொருட்களுக்கான கடைக்காரர்கள் எல்லாம் ஒரு நாள் விழாவை, கடைக்காரர்கள் எல்லாம் ஒரு நாள் விழாவை அது மாதிரி மண்டகப்படிதார்ன்ற பேரால அந்தந்த பயனடைகின்ற மக்கள் கூடுகின்றதுனாலே பயனடைகின்ற வர்த்தகர்களும் அங்கே விழாவை தாங்களும் முன்னின்று சிறப்பித்த தன்மையெல்லாம் சிந்திக்கிற போது திருவிழாக்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய ஓலங்களை வெளிப்படுத்தி விடுகிறதே என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. பாருங்கள், அதே போல திருமணங்கள் என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் எவ்வளவு சடங்குகள். ஒரு மனிதன் பிறப்பு தொடங்கி இறப்பு வரையிலும் பலவேறு சடங்குகளை நியதிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? குழந்தை பிறந்த உடனே தொட்டில போட்டு பேர் வைக்கிற சடங்கு, முதல் முடி கோயில்ல போய் குலதெய்வத்துக்கு அளித்தல், காது குத்துதல் என்று இப்படியெல்லாம் முறையாக வாழ்க்கையினுடைய ஓட்டத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு நியதிகளை, நெறிமுறைகளை சமயங்கள் மூலமாக பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய காரண காரியங்களை நாம் புரிந்து
உணர்ந்து அனுசரிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய முக்கியமான வெளிப்பாடாக இருக்கிறது பாருங்கள். ஏனென்று சொன்னால், பிறந்த போது மகிழ்கிறோம், குழந்தை பிறந்தது என்பதற்காக. ஆனால் ஒரு காலகட்டத்திலே மலர்ச்சியிலே பெண் குழந்தையாக இருந்தால் மஞ்சள் நீர் சடங்கு என்று நடத்துவார்கள். பின்னர் நிச்சயதார்த்தம் செய்வார்கள். அப்புறம் திருமண சடங்கு வைப்பாங்க. திருமணம் பண்ண பின்னாலே அதுல எவ்வளவோ சடங்குகளை வைத்துத்தான் அந்த சடங்குகள்ல எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், எதெல்லாம் பின்பற்றணும், எதெல்லாம் தேவையில்லைங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் வாழ்த்தட்டும் வந்து அப்படின்னு. ஆனா கல்யாணங்களை பண்ணுவதற்காக, திருமணங்களை மேற்கொள்வதற்காக, முறைப்படுத்துவதற்காக நிறைய பேரை பத்திரி வச்சு அழைச்சு ஆடம்பரமான உணவு ஏற்பாடுகளையும் வரவேற்பு ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இப்படி திருமண சடங்குகளினாலேயே கடனாகி போன குடும்பங்கள் எத்தனை என்று நாம் சிந்தித்து பார்க்க முடியும் இல்லையா? அந்த வகையில ஒரு காலகட்டத்திலே திருமணம் என்று சொன்னால் ஒரு பெண்ணை மணமுடிக்கின்றவன் அவன் அந்த பெண்ணை தன்னுடைய பொறுப்பிலே வைத்து பராமரிப்பதற்குரிய ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறானா? உதாரணமாக விலங்குகள் உள்ள காடுகள் பகுதிகளே விலங்குகளிலிருந்து பாதுகாக்க கூட வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. அப்ப இவனுடைய வீரத்தை மெய்ப்பிக்க வேண்டி, நீ உன்னுடைய வீரத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடுமையான கொடிய விலங்கினத்தை வெற்றி பெற்று அதனுடைய பல் அல்லது நகத்தை கொண்டு வந்து காட்டுகின்றார்கள். அப்ப அதை கொண்டு வந்து அதை கைத்துல கோத்து தன்னுடைய வீரத்தின் அடையாளமாக அந்த பெண்ணுக்கு அணிவித்து, அதுதான் தாலி என்ற பழக்கமாக வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த தோற்றம் தருகின்ற பொன்னாபரணத்தை அணிந்து விடுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்ணுக்கு அது ஒரு அடையாளமாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதே அடையாளம் ஆணுக்கும் வேண்டும் அல்லவா? அதனால்தான் மகரிஷி அவர்கள் மனவரை திருமணம் என்று நம்முடைய உலக பொது அருள்நெறி சமயம் என்ற தலைப்பின் கீழே கும்பகோணத்தை மையமாக வைத்து சீர்திருத்த திருமணங்களைப் போல உலக பொது அருள்நெறி சமய நெறி திருமணங்களை வகுத்து கொடுத்தார்கள். அதனாலே நாம் கல்யாண வீட்டுக்கு போனா செய்ய தவறி மறந்து விடுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் வாழ்த்து. அதனை பிரதானமாக வைத்துத்தான் நடத்த சொன்னார்கள். மன்றமுறை திருமணங்கள் என்றே உண்டு, சடங்குகள் தவிர்த்த மன்றமுறை திருமணங்கள் என்று சொல்லக்கூடியது. அப்ப அதுல அவங்க என்ன சொல்றாங்க மகிழ்ச்சின்னு சொன்னா, ஒரு பெண் ஆண் இருவரும் மனம் செய்து கொண்டதற்கு அடையாளமாக அந்த மணமகனின் உருவம் புதைத்த மோதிரத்தை மணமகளும், மணமகளின் உருவம் புதைத்த மோதிரத்தை மணமகனும் அணிந்து கொள்வதன் மூலமாக தாலி என்ற சடங்கினை தவிர்க்கலாமே என்று பரிந்துரைக்கிறார். அதே போல மெட்டி அணிதலாக இருக்கட்டும் அல்லது காசி யாத்திரையாக இருக்கட்டும், இன்னும் நீர் கொண்டு வருகின்ற சடங்காக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் என்ன தேவைகள் இருந்ததோ அதனை ஒட்டி சடங்குகள் அமைந்திருந்ததை தவிர, இன்றைக்கும் அதே போன்ற மாப்பிள்ளைய காசி யாத்திரைக்கு அனுப்பிச்சு திருப்பி வர்ற மாதிரி ஒரு பாவனையை காட்டுறதெல்லாம் எவ்வளவு அறியாமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது பாருங்க. ஆகையினாலேதான் மன்னபுரை திருமணத்திலே மகரிஷி அவர்கள் இறைவணக்கம் பாடி அளவான அன்பர்களை வருகை
தர நெருங்கிய உறவினர்களை வருகை தருமாறு செய்து அங்கே பெண்ணினுடைய பெற்றோரும் மணமகனுடைய பெற்றோரும் முன்னிருந்து ஆசிர்வதிக்க, ஒப்புதல் அளிக்க, இவங்க 2 பேரும் இப்படி இவரை இன்னார் மகனாகிய இன்னாரை நான் என்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற உறுதிமொழி பத்திரத்தை வாசித்து கையெழுத்திட்டு திருமணத்தை மேற்கொள்வதாக வகுத்து கொடுத்தார்கள் மகரிஷி. அதே போல இந்த பையனை என்ன பண்ணோம்னா, இன்னார் மகளாகிய இன்னாரை நான் என்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று உறுதிமொழி பத்திரத்தை வாசித்து, அந்த நாள்லயே அந்த முறையாகத்தான் கொடுத்துருந்தாங்க. சப்தவதி மந்திரம்னு பேர். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா சப்தவதி மந்திரம். அந்த அக்னி உண்டம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதனை சுற்றி வருகிற போது ஐயர் அந்த மந்திரத்தை சொல்லுவான். அந்த சப்தவதி மந்திரம்ங்கிறது எதை விளக்குகிறது என்று கேட்டா, அன்பர்களே, உன்னை என்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக பங்கு கொள்வேன் என்ற உறுதிமொழியை வைத்ததுதான் சப்தவதி மந்திரம். அப்ப உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக பங்கு கொள்கிறேன் என்ற உறுதிமொழியை சப்தவதி மந்திரத்துல பெண்ணும் மணமகனும் மணமகளும் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதை பொருள் புரியாம செஞ்சதுனால என்ன ஆச்சு, இது நோ டைம் 6 மாசத்துல 1 வருஷத்துல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ற நிலைமையை பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமா அன்பர்களே. அதே போல திருமணம் எப்படி மிக முக்கியமான ஒரு நிகழ்வோ அது போல மனிதனுடைய வாழ்க்கையில இறப்பு என்பது இல்லையா, அந்த இறப்பு நிகழ்கின்ற போது புதைக்கிறதா இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்வி. அதுலேயும் கூட தகனம் செய்வது சிறப்பு என்பது. ஏனென்று சொன்னா இமிடியேட் டிஸ்போசல், அங்கே தவம் செய்து யோகம் செய்து உடலிலேயே உச்சியிலே பிரம்மரந்திரத்திலேயே உயிரை நிலைப்படுத்தி விடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவராக இருந்தால் அவர்களை மகான்கள் நிலையிலே வைத்து போற்றி சமாதி வைப்பார் இல்லையா. அதனாலதான் சமாதி என்ற சொல்லும் கூட சமம் கூட்டல் ஆதி சமாதி என்ற பொருளிலே இறைநிலையோடு சமன் பெற்று ஒடுங்கி இருந்தவர்கள் அந்த பிரம்மரந்திரத்திலேயே ஒடுங்கிய நிலையிலே உயிர் பெருந்திருக்கலாம் என்ற காரணத்தினாலே அவர்களை சமாதி வைத்தார்கள். அப்ப இங்க எல்லாரையும் அது போல அமைக்கணும்னு அவசியம் இல்லை. தகனம் செய்வது சிறப்பு என்று குறிப்பிடுகின்றார். அதே போல இறந்த பின்ன கர்மாதி சடங்கு பார்த்தீங்கன்னா, இந்த தகனம் செய்வதிலும் கூட எப்படி உயிரானது பெண்ணினுடைய தன்மை விண்ணோடு போய் விடுகிறது, மூச்சு காற்றோடு நிலை பெற்று விடுகிறது, உடல் சூடு வெப்பம் குறிப்பிட்ட நேரத்திலே அமைந்து விடுகிறது, அந்த பருவுடல் அங்கேயே கிடந்து போகுமே ஆனால் அது ஊதி வெடிச்சு அதிலிருந்து நீர் பகுதி பிரிந்து விடுகிறது. இன்னும் அந்த பிணமானது அந்த இடத்திலேயே கிடந்து விடுமானால் மண்ணோடு மண்ணாக மக்கி போடும். இப்போ பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களோடு சேர்ந்து விடுகிறது என்பது இயற்கையான ஒரு நியதியாக நிலைப்பாடாக இருக்கு. அதனால்தான் என்ன பண்ணாங்கன்னா, தகனம் பண்ணி அந்த எலும்புகளை கொண்டு போய் அப்புறம் அஸ்தியை கரைக்கிறது தண்ணியிலன்னு வச்சாங்க. இப்போ பாருங்க, தானா காற்றுல போயிடுது, வெப்பத்துல போயிடுது, நீர்ல கரைக்கப்பட்டு விடுகிறது. இதை கடந்து கருதரிக்கின்ற காலகட்டத்திலே எந்த ஒரு கோள்களுடைய இணைப்பின்படி அந்த குழந்தைக்கு அரஸ்கோப் என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தை கணித்து சொல்லுவார்கள் இல்லையா. அப்ப கருதரித்த நேரம் அல்லது பிறக்கின்ற நேரத்தை வைத்துத்தானே அந்த நபரனுடைய முழு ஜாதகமும் கணிக்கப்பட முடிகிறது.
நல்லது கெட்டது எல்லாமே சொல்ல முடியும் என்று சொன்னா, அந்த கரு உயிர் பிரிந்து அந்த கருமையத்தில் உதித்த பிறவி, கருமையத்தில் தோன்றிய பிறப்பு இல்லையா, ஜெனடிக் சென்டர்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டனுடைய இறுதி பகுதி மூலாதாரம், அதான் செக்ஷுவல் கிளான்ஸ். செக்ஷுவல் கிளான்ஸை மையமாக வச்சுதானே ஜீவ வித்து குழம்பு விந்தும் நாதமும் இணைகின்ற போது புதிய உயிர் உற்பத்தி ஆகிறது என்பதை நாம் அறிவோம். அப்படி கருமையத்தில் தோன்றிய பிறப்பை கருமாதி சடங்காக நிகழ்த்தி கருமையத்தில் தோன்றிய பிறப்பை ஆதியுடன் இணைத்தல் என்று கண்டார்கள். அதுதான் கருமாதின்னு வச்சார். ஆனா அதை ஐயர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. அவர் என்ன மந்திரம் சொல்றாரு, என்ன விளக்கங்கள் கொடுக்குறாருன்னு தெரியாது. நாமளும் போய் எப்படி கல்யாணத்துல சப்தவதி மந்திரத்தை பொருள் தெரியாம சொல்லிட்டு ஒரு வருஷத்துல டைவர்ஸ் வாங்குறாங்களோ, அது மாதிரி இங்கேயும் நிகழ்த்தி விட்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலேதான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் இறப்புக்கு பின்னே உள்ள சடங்கை ஆன்ம சாந்தி தவம் என்று நிகழ்த்த சொல்லி கொடுத்தார். நாங்கள் பழனியிலே மன்றத்திலிருந்து மன்ற அன்பர்களுடைய இல்லங்களிலே ஏதேனும் முதியவர்கள் அவர்கள் காலப்போக்கில் இறந்திருந்தா அந்த இறப்பு நிகழ்ந்த வீட்டில் போய் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சூரியாதீதம் பயிற்சி பெற்றவர்கள் குறைந்தபட்சம் 6 பேராவது இருக்கும் இருந்து அந்த ஆன்ம சாந்தி தவம் என்று நடத்துவதற்காக மகரிஷி அவர்கள் அதுவும் சமயத்தினுடைய ஒரு கணக்கீடாக நண்பர்களே. ஆகையினாலேதான் இந்த இறப்பின் போது அத சந்தேகமா இருந்தா சரி பார்த்துக்கிறதுக்கு தான் குளிப்பாட்டுறது போன்ற சடங்கெல்லாம் வச்சார். ஆனா நாம எதையுமே பொருள் புரிஞ்சு நடத்துறது இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தானே. அதே போல நிறைய மூட நம்பிக்கை, சகுனம் பார்க்கறது, பள்ளி சொல்லும் பலன் அப்படின்னு போட்டிருப்பாங்க பஞ்சாயத்துல, நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் தானே, நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அதே போல பூனை குறுக்க போனா அந்த வேலை நடக்காது அப்படின்பாங்க. நாம குறுக்க போனாதான் அதுக்கு உணவு கிடைக்கிறது இல்லை. அது மாதிரி சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் சொல்லி அச்சுறுத்தி வைத்தார்கள் மக்கள். சமயங்கள் மூலமாக மக்களை அச்சுறுத்தி நன்னெறிப்படுத்துவதற்காக நீ நல்லவனாக இருந்து நன்மைகளையே செய்து வந்தால் நீ சென்று சேருகின்ற இடம் சொர்க்கமாக இருக்கும், அங்கே என்னென்ன வசதிகளும் ஆடம்பரங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்திருக்கும் என்று ஆசை காட்டினார். அல்லாமல் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் பிறருக்கு இடையூறாகவும் பிறரை துன்புறுத்துகின்ற வகையிலும் அமைந்திருக்குமே, ஆனால் நீ சென்று சேருவது நரகம் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளிலேயே அதனுடைய அர்த்தத்தை கொடுத்தார். சொர்க்கம் என்று சொல்லி பாருங்க, சுவர் அகம் சொர்க்கம் என்று வரும். சுவர் அகம் என்று சொன்னால் மேல் நோக்கிய எழுச்சி பெற்ற உள்ளம். சுவர் அகம் மேல் நோக்கிய எழுச்சி பெற்ற உள்ளம், அதாவது உலகளாவி சிந்தித்து அந்த எண்ண அளவிலேயே அலைகளாக இருந்து உயிர் பிரிந்தவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதில்லைங்கிறத சுட்டினார். அப்ப மேல் நோக்கி எழுச்சி பெற்ற இறைவா என்று, இறைவான்னு சொன்னாலே நாம் என்ன பண்றோம், இப்படித்தானே மேல் நோக்கி கடவுளே அப்படிங்கிற சொல்றோமே தவிர கடவுளேன்னு கீழ் நோக்கி கேட்கறது. அப்ப இந்த மேல் நோக்கி இறைவா என்ற இறைநிலையை நோக்கி எழுச்சி பெற்ற உள்ளம் அமைதி பெறுகிறது என்பதனால்தான் சொர்க்கம் என்றார்கள். ஆனா எத்தனை பேர் இன்னும் என்னுடைய உடம்பு, என்னுடைய விருப்பம், என்னுடைய சொத்து சுகம் பொருள்லாம் சேர்த்தேன் அனுபவிக்காமலே போறனே அப்படின்னு விருப்பம் இல்லாமல், இந்த உலகை பிரிய மனம் இல்லாமல், குடும்பத்தை பிரிய பிள்ளைகளை பிரிய மனம் இல்லாமல் பிரிகிற போது
அப்ப அவங்களுடைய எண்ணம் இந்த உடல் அளவிலேயே நின்று அது துன்பம் தருகிறது. அதற்கு பேர் தான் நர அகம் நரகம் என்று சொன்னார். நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, சொர்க்கம்னா அது எங்கேயோ மேல இருக்கு, செத்த பின்னால நம்மள அங்க கூட்டு போவாங்க, வந்து தேவதைகள்லாம் வந்து வெள்ளை ஆடை உடுத்தி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே போல நரகம் தப்பு பண்ணவங்க, பாவம் பண்ணவங்க, அவங்கெல்லாம் நரகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு இங்க எண்ணெய் கொப்பரையில போட்டு பொறிச்சு எடுப்பாங்க, இல்லைன்னா சுண்ணாம்பு காலவையில வச்சு பொசுக்குவாங்க, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு நன்னெறியை பின்பற்றுவதற்காக நெறிப்படுத்தி அச்சுறுத்தப்பட்ட வழிமுறைகளாகத்தான் சமயங்களிலே இவையெல்லாம் சொல்லப்பட்டதை தவிர மற்றபடி உள்ளபடி சொர்க்கமும் நரகமும் இருக்கான்னு கேட்டா இல்லைங்கிறாங்க மகரிஷி. சொர்க்கமும் நரகமும் அவரவர் மனதின் பார்ப்பட்டதே என்று விளக்குகிறார் மகரிஷி. புரிகிறதா? ஒரு கோயில் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க, உப்பிலியப்பன் கோயில்மாங்க. அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு உப்பு போடாம மறந்து போய் ஐயர் வந்து குருக்கள் வந்து பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி விநியோகமும் பண்ணிட்டாரு. அதை வாங்கி சாப்பிட்டவங்க என்னப்பா உப்பு இல்லாம, இது உப்பிலியப்பனுங்க, அதனால இது உப்பு போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டாங்க. அது உப்பிலியப்பன் இல்லை, ஒப்பிலியப்பன் தான் உண்மை. உப்பு இல்லாத அப்பனாக சொல்லப்பட்டது. ஆனா மருவி உப்பிலியப்பனாகி கடைசியில் அது பிரசாதத்துல கூட உப்பு போடாத கடவுளாக மாற்றி விட்டாங்க. இப்படிதான் நம்முடைய இறை வழிபாடமெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா, தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சக மார்க்கம் என்று 4 மார்க்கங்களாக சொன்னார். குரு வழிபாடு, மந்திர வழிபாடு, மனோ வழிபாடு, அறிவு வழிபாடு. அந்தந்த நிலைகளை நாம் பின்பற்றுகிற போது மனம் இறைவனுக்கு தாசனாக பின்பற்றுகிறோம் என்பதுதான் உண்மை. நல்ல மகனாகிறோம், சற்புத்திரன் ஆகிறோம், சகன் ஆகிறோம், தோழன் ஆகிறோம், அவனாகவே ஆகிறோம். அதான் சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கம் என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்றே நமக்கு தெரியறது இல்லை. தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் என்று சன்மார்க்கம் என்ற சொல் கேள்விப்பட்டிருப்போம். வள்ளல் பெருமானார் வழங்கிய உன்னதமான ஒரு பாடம் நமக்கு, இல்லையா? அப்ப அவனாகவே ஆகுதல் என்ற நிலைக்கு கூட்டு போறதுக்கு தான் இந்த இறை வழிபாட்டு முன்படிகளை எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப மகரிஷி உட்பட நாமெல்லாம், நம்முடைய நன்மணி ஐயா, நான், மகரிஷி அவர்கள், இன்னும் எவ்வளவோ பெரியவங்க வந்து வள்ளல் பெருமானார் முதற்கொண்டு இறை வழிபாடுங்கிற பேர்ல எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களே, சிறுதெய்வ வழிபாடு வேண்டாம்னு பாடினாங்க. காடனை மாடனை இதெல்லாம் கடவுளா வச்சிருக்கீங்களேன்னு பாடி இருக்காங்க. ஆனா நாம எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டோம்? ஒன்றே கடவுள் என்ற நிலை வருகிற போது அந்த ஒன்றாகிய இறைநிலைக்கு பெயரும் வடிவமும் உண்டா என்று கேட்டா இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுமே நம்ம வீட்டுல பூஜையில எத்தனை படம் இருக்குங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்கு. நான் பல சபைகள்ல இந்த கேள்வி கேட்கறது. ஏன்னா நம்ம வள்ளலாருடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டே இருப்போம், மகரிஷியினுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டே இருப்போம். ஆனா நம்ம வீட்டுல பூஜையில எவ்வளவு சாமி வச்சிருக்கோம்ன்றது தான் நாம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க, 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகால் அப்படின்ட்டாங்க. 1000 தெய்வங்கள் இருக்கான்னு கேட்டா இல்லை, ஒன்றே தெய்வம், ஒருவனே தேவன் என்று சொன்னார்கள், இல்லையா? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொன்னார். அதனால்தான் இதையெல்லாம் ஒரு வர்ணாசிரம தர்மமாக சொல்லப்பட்டது ஒரு காலகட்டம். வர்ணாசிரம தர்மம்னா பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர என்று தொழில் அடிப்படையில பிரித்து மக்களை முறைப்படுத்தினார்கள். காரணம் என்னன்னா, செய்கின்ற தொழில் அடிப்படையில அவங்களுடைய குணமும் பழக்க வழக்கமும் நடைமுறையும் அமைந்து விட. இன்னும் சொல்ல போனா 3 தலைமுறையா ஒரே தொழிலை செய்கிற போது குலத்தொழில் கல்லாமல் பாகம்படும்னு சொல்லியிருக்காங்க, இல்லையா? அது போல வித்துல வந்துடும். ஸ்தபதி, சிற்பின்னா அவனுடைய பண்பு அவனுடைய அடுத்த வாரிசுகளுக்கு வந்திருக்கும். மருத்துவர் என்று சொன்னால் அந்த பண்புகள் அந்த வித்து வழியாக
அந்த குணங்கள், அந்த நேர்த்தி, இசை துறையில மேம்பட்டவர் என்று சொன்னால் பாரம்பரியமாக அடுத்தடுத்த தலைமுறையில இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தாங்க. அப்ப அந்தந்த தொழிலை செய்யறவங்களை அந்த தொழில் ரீதியா பிரிச்சாங்க. இறை உணர்வு பெற்றவர்கள், இறை போதிக்கிறவர்கள், ஆசிரியர்கள், பிராமணர்கள் என்று சொன்னார். ஆனா இப்ப பிராமணர் என்று சொன்னா பிறப்பினால் மட்டும் பிராமணர் இல்லை என்று நாம் புரிந்திருக்கிறோம் அல்லவா? பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள் என்ற தெளிவு நமக்கு வந்து விட்டது. பிரம்மத்தை யாரெல்லாம் உணர்ந்தாங்களோ அவங்கதான் பிராமணர். இப்ப அடிச்சு பேசுறதுக்கு நாம தயாரா இருக்கோம். பிறப்பினால உயர்வு தாழ்வு கருதுவது தவறு என்பதை புரிந்த சொசைட்டியா தான் இருக்கு. பட் அதை வச்சு இங்க பாலிடிக்ஸ் பண்றவங்க இருக்காங்க, அது வேற விஷயம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், பின்னைய காலகட்டத்துல இப்படி பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்னு 4 பிரிவு இன்னும் அப்படியே கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கா. அப்ப மிலிட்டரிக்கு போறவங்க பூரா சத்திரியர்கள் தான் போறாங்களா? இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு வியாபாரம் செய்யறவங்க பூரா வைசியர்கள் தான் செய்யறாங்களா? அப்ப இந்த இதர தொழில்களை எல்லாம் அடிப்படையான சூத்திரமான அடிப்படையான தொழில்களை, பேசிக்கான தொழில்களை செய்யறவங்க எல்லாம் அதை மட்டுமே தான் செய்யறாங்களா? யார் வேணாலும் எந்த தொழிலை வேணாலும் இப்ப சிறமேற்கொண்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு நடத்துவதற்குரிய கால மலர்ச்சி வந்து விட்டது என்று பார்க்கிற போது, என்றைக்கோ ஒரு காலகட்டத்திலே சொல்லப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை இன்னைக்கு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பேசுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது தான் பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க யாருமே நீ என்னடா ஜாதின்னு ஒண்ணு கேட்டுக்கிறது. நாமளும் படிக்கிற காலத்துல யாரையும் போய் கேட்டதில்லை. மனவளக்கலை மன்றத்துக்கு வந்த பின்னால மன்றத்துல கூட நாம யாரையுமே இவர் என்ன காஸ்ட்னு நம்ம சிந்திச்சதே இல்லை. வள்ளல் பெருமானாரை புரிந்தோம், மகரிஷியை புரிந்தோம், இந்த பேதங்களை எல்லாம் கடந்தோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது என்று எண்ணி பார்த்தோமே என்று சொன்னால், இப்ப இந்த வர்ணாசிரம தர்மங்களை ஒரு குற்றமாக்கி மனு தர்ம சாஸ்திரம் எப்படி சொன்னது? மனு தர்ம சாஸ்திரம் உடன்கட்டை ஏற சொல்லுச்சு. உடன்கட்டை ஏறிட்டு தான் இருக்கம்மா. அதனால ஏதோ இந்த பழைய பஞ்சாங்கங்களை எல்லாம் எடுத்து போட்டு அவங்க நம்மளை பேசுன்னு பேசிட்டு இருக்காங்க. நாம ஒவ்வொரு சமயம் சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்களுக்கும் உள்ள பொருள் புரிந்து நிகழ்த்தி விட்டோமே என்று சொன்னா யாரை நம்மளை பார்த்து மூட பழக்கங்கள் என்று கையை காட்ட முடியாது. சொல்றாங்கல்ல, நாங்கள்லாம் பகுத்தறிவாதிகள், மூட பழக்கங்களை பின்பற்றுகின்றவர்கள் என்று நம்மை பார்த்து சுட்டுகின்றார்கள். இந்த குறைபாடு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மதமும் சடங்குகளும் போன்ற தலைப்புகள் நமக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். கருமாதின்னு சொன்னேன், கருமாதின்னு தெரிஞ்சிருப்பமே தவிர கருமையத்தை ஆதியுடன் நினைத்தல் என்பது எத்தனை பேர் புரிஞ்சோம்? அப்ப சொர்க்கம் நரகம் எத்தனை பேர் தெளிவு பெற்றோம்? இப்ப பேசிட்டு வந்த விஷயங்கள்லாம் திருமணத்தில் சடங்குகள் தவிர்த்தல், அதை முழுமையா நான் விளக்கவே இல்லை. அது நம்ம உலக பொது அருள்நெறி சமய மன்றமுறை திருமணம்னு ஒரு நாளைக்கு பேசுவோம், அப்ப முழுமையா அதை பத்தி பேசலாம். பெற்றோர் ஒப்புதல், மணமக்கள் ஒப்புதல், மோதிரம் மாற்றுதல், அவையோர் வாழ்த்து, ஒப்பந்த பத்திரம் வாசித்து கையெழுத்திடுதல், அப்புறம் தேவைன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பதிஞ்சிட்டு வந்துடலாம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கல்யாணம் பண்ணிட்டு இன்னார் மகன் இன்னார் மகனாகிய இன்னாரும் நாங்கள் இருவரும் மன வாழ்க்கையை மேற்கொண்டோம், இப்ப தம்பதியராகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறவங்க ஒரு கார்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டா போதும். ஒரே நாள்ல எல்லாரும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும், கல்யாணம் பண்ண பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. யாருக்கு எப்ப சௌகரியமோ ஒரு லீவு நாள்ல சாயந்தரம் வீட்டுக்கு பார்த்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வாழ்த்திட்டு அவங்களும் நம்ம வீட்லயே சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு கூட்டம் போட்டு கல்யாண மண்டபம் முடிச்சு பெரிய செலவு பண்ணி கடனாளி ஆகிற கஷ்டங்கள் எல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு மனமுறை திருமணத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா நாம அதை எந்த அளவுக்கு புரிந்து பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஒண்ணும். ஏன்னா பிராமணால இந்த ஆவணியை வெட்டுறதுக்கு கூட பூணூல் போடுறதுன்னு ஒரு சடங்கு வச்சிருப்பாங்க. அந்த பூணூல் போடும்போதே
நான் நிறைய அறிவு பெறுவதற்காக நோக்கமாக போடுகிறேன் என்று சொல்லி போடுறதுதான் பூணூல் போடுறப்ப சொல்ற மந்திரத்தினுடைய அர்த்தம். ஆனா வருஷ வருஷமும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப நிறைவு பெற்றிருக்கிறேன்னு என்னைக்கு ஒத்துக்க போறாங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. புரிகிறதா? உதாரணமாக இப்ப உபநயனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் உபநயனம்னா, நயனம்னா கண்ணு, உபநயனம்னா ரெண்டாவது கண்ணுன்னு. புரியுதுங்களா? உபநயனம், the secondary eye was given in that occasion. அப்போ உபநயன சடங்கு பூணூல் கல்யாணம் பண்ணும்போது அவன் என்ன கேட்கணும்னா, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஐ விச் இஸ் கிவன் டு மீன்னு கேட்கணுமா இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஐங்கிறது தான் ஒரு வழிபாடு. செகண்ட் ஐ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அதுதான் மந்திர வழிபாடு, வேற ஒன்றும் இல்லை. மந்திரங்கள்ல தனிச்சிறப்பு எந்த நீ வார்த்தை வேணாலும் சொல்லிக்கோ, அதுல மிக பிரதானம் பிரணவம் என்றார்கள். பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாம பிரணவம் சொல்றவங்களாம் என்ன செய்யணும்? ஏற்கனவே ஒரு பெரிய ரகலை வந்தது, உங்களுக்கு தெரியும். பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாததுனால சுப்பிரமணியர் தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு பிரணவத்துக்கு அர்த்தம் கேட்டு பதில் சொல்லன்னு உடனே தலையில கொட்டி ஜெயில போட்டார்னு திருவிளையாடல்ல பார்த்துருப்பீங்கல்ல. என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க முருகா, இப்படி சந்திர சூரியர்களை தேவாதி தேவர்களை எல்லாம் ஜெயில போட்டா எப்படி அப்படின்னு சிவபெருமான் கேட்பாரு. ஆமா, பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலன்னு அப்புறம் என்ன ஆளுங்க, உனக்கு தெரியுமாப்பான்னார். உடனே இவர் சொன்னாரு, யாரு? சுப்பிரமணியர் சொல்றாரு, தெரியுமே, எங்க சொல்ல பார்ப்போம். தானே வேணாம், பிரணவத்துக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா குரு சிஷ்யன் பாவமாக இருந்துதான் கேட்டுக்கணும், நியதி இருக்கேன்னு கேட்டாரு. உடனே அந்த சிறுவனை சுப்பிரமணியரை மேல வச்சு கீழே இருந்து உபதேசம் கேட்டதானே சுவாமி மலை. அப்ப நாம ஏதாவது முறையா உபதேசம் வாங்கியிருக்குமா, மந்திரோபதேசம் வாங்கியிருக்குமான்றத உங்க முன்னாடி வைக்கிறேன். மந்திரோபதேசத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய உபநயனம் என்ற சடங்குல ரெண்டாவது கண்ணாகிய மந்திர தீட்சையை பெற்றவர்கள் அதையும் காயத்ரி மந்திரத்தை பொருள் புரிஞ்சு சொன்னாங்களா? காயத்ரி மந்திரம்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? காயானு திராயத்தை, உச்சரிப்பவனை ரட்சிப்பது என்று பொருள். காயத்ரி மந்திரம்னா என்ன? யார் அந்த மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்கள அது அவ்வளவு ஆற்றல் உள்ளது அந்த மந்திரம். உச்சரிப்பவனை காயானு திராயத்தை, அதான் காயத்ரி மந்திரம். ஆனா இப்ப கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம், பூணூல் போட்டுட்டீங்கல்ல, காயத்ரி மந்திரம் காதுல சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு பாருங்களேன். கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடி ஒளி வடிவமாக இறைவனை தியானிப்போமாக என்று விளக்கப்படுகிறது. அதுதான் சிறப்பு. அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவு பெற வேண்டும். ஒவ்வொன்றிலும் இது ஏன் என்று சிந்திக்க வேண்டும். அதற்கு தான் இன்றைய தலைப்பு மதமும் சடங்குகளும் என்ற தலைப்பு. அப்ப சிந்தனை தேவைப்பட்டா சீர்திருத்தம், இந்த ரெண்டையும் கொண்டு போறதுக்கு தான் மதங்கள்ல தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளவும் தயாரா இருக்கும். இல்லைங்க, நாங்க ட்ரெடிஷ்னலா இப்படித்தான் செய்வோம், எங்க பாரம்பரியமா இப்படித்தான் செய்வோம், எங்க முப்பாட்டம் பண்ணாரு, தாத்தா பண்ணாரு, எங்க அப்பா பண்ணாரு, நானும் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல எது சரியான பொருள் தரக்கூடியது என்று புரிந்து நல்ல பொருள் புரிந்த விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்வதும், மூட நம்பிக்கையாக பின்பற்றப்பட்டவைகளை கைவிடுவதும் அதுதானே சிறப்புடையதாக இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி அன்பர்களே, குரு பூஜை என்று செய்கிறார். ஏதோ ஒரு மகானை பின்பற்றி அந்த மகான் நிறைவேறிய நாள, சமாதியை அடைந்த நாள போற்றி குரு பூஜை பண்றாங்க. பார்த்துட்டு
கடைசியில் எல்லாரும் ஒன்று சேருவதும் அங்கே பெரிய மிகப்பெரிய பூஜையை நிகழ்த்துவதும் பூஜை முடிஞ்ச பின்னால அன்னதானம் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு போறதும் தான் பக்காவா நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா அந்த குருமகான் என்ன நிலையை எழுதினாரோ அந்த நிலையை எப்படி மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த விஷயத்தை இந்த குருவை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் தாங்களும் பின்பற்றினார்களா என்ற சிந்தனையை கொள்ள வேண்டியது. மகான்களை வணங்குவதிலே சிறப்பேதும் இல்லை. அதாக மகான்களை வணங்குவதிலே சிறப்பேதும் இல்லை. நாம் ஞானியாக மலர்வதே சிறப்பு. நம்மளையே அருள்நிதின்னு அப்ரூவ் பண்ணாங்கல்ல மகரிஷி. அருள்நிதின்னு என்ன, நீங்களும் குரு தான் அப்படின்னு அப்ரூவ் பண்ணாங்க. மாஸ்டர் கோர்ஸ் அருள்நிதி ஆக்கினாங்க. ஆனா அருள்நிதி ஆனவங்கெல்லாம் தீட்சை கொடுத்தாங்களா? அருள்நிதி ஆனவங்கெல்லாம் சொற்பொழிவு கொடுத்தாங்களா? அருள்நிதி ஆனவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு வழிகாட்டினாங்களான்னு கேட்டா, அருள்நிதி ஆனதையும் பாருங்க, அந்த பர்சன்டேஜ் அவங்க சேவை பண்ணதையும் பாருங்க, எங்கேயோ போய் நிற்கும். அதனால தான் நாம் இந்த சர்டிஃபிகேட் மேக்கிங் கோர்ஸை கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணக்கூடிய தெளிவுக்கு நாம் வந்துட்டோம்னா நாம் வந்துட்டோம். அதில் ஒன்றும் ஐயமில்லை. அதனால தான் அன்பர்களே, அது 25 வயசுல கல்யாணம் பண்றாங்க. 25 வயசுல கல்யாணம் பண்ண பின்னால பிரம்மச்சரியம் என்ற காலம் முடிஞ்சு இல்லறம் தொடங்குது இல்லையா? அதுக்கு மேல வனப்பிரஸ்தம்னு ஒண்ணு வச்சாங்க 40 வயசுல. அது என்னன்னு கேட்டா, இல்லறமும் தொண்டும் இணைந்தது. இல்லறத்துலையும் இருப்பான், அவன் பொது சேவையிலையும் சேர்ந்திருப்பான். பொது வாழ்க்கை, உலக நலம் சிந்தித்தவர்களாக இருப்பான். அதுதான் பிரம்மச்சரியம் இல்லறம் தாண்டி வனப்பிரஸ்தம் என்று சொன்னார். அதை யாராவது சிந்திச்சோமா? சரி, அப்படியே அதை 40-45 தாண்டி 60 வயசான உடனே, இந்த 25 வயசுல கல்யாணம் பண்றேன்னு அந்த அம்மா கழுத்துல 3 முடிச்சு போட்டேன்ல, உனக்கு அந்த திருமண பந்தங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ இல்லறம் என்ற அளவில் அங்கே மனையாளோடு நிகழ்த்துவதற்கு அரை மட்டும்தான் மிச்சமே தவிர இல்லத்துல ஒன்றும் வேலை இல்லைன்னு ரிட்டையர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க 60 வயசுல. சரியா? 60 வயசுல ஒரு ரினிவல் அவங்கள வாழ்க்கையில பண்ணிக்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த சஷ்டியப்த பூர்த்தின்னு ஒன்று நடத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கு. 60 வயதுல மணி விழான்னு சொல்றோம் இல்லையா, அதை நடத்துவாங்க. சரி, அப்போ போய் 25 வயசுல பைண்டிங் நீ 3 முடிச்ச போட்டிய, அந்த முடிச்சு 3 அவுத்துட்டு வாயான்னு சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, இன்னொரு தாலியை கட்ட சொல்லி திருமணத்துல தொடங்கிய பந்தம், இணைப்பு, பொறுப்பு, கடமையெல்லாம் முடிச்சுட்டார் இவரு. 60 வயசுக்கு மேல இந்த மனிதன், யாரெல்லாம் இப்ப 60 வயசு தாண்டிட்டீங்களோ உங்களை பார்த்து தான் சொல்றேன், 60 வயசுக்கு மேலேயாவது இந்த மனுஷன் இனிமேல் தனக்கு, தான் குடும்பத்துக்கு, பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்குட்டிக்கு, பேரம்பேத்திக்குன்னே ஓடிக்கிட்டு இருக்கிற ஆளு, உனக்கு இதெல்லாம் முடிஞ்சதுன்னு ஒரு நிறைவு விழா தாங்க மணி விழா. இதை எத்தனை பேர்னு அவன் புரிஞ்சு ஃபாலோ பண்றன்றது உங்க சிந்தனைக்கே விட்டுறேன், ஆளை விட. அது மாதிரி சுருதெய்வ வழிபாடு கூடாது என்று வள்ளல் பெருமானார் சொன்னார், நாம் திருந்திக் கொள்ளுகிறோம். அதே போல கடவுளரை கொண்டு போய் கோயில்ல பார்த்தீங்கன்னா பள்ளியறைன்னு கொண்டு போய் வச்சு நடத்துவார். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த சௌகரியங்கள்லாம் இறைவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இறைவனுக்கும் இறைவிக்கும். இதெல்லாம் ஒரு பிள்ளை விளையாட்டு தான்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எங்க இருக்கோம், எங்க வர வேண்டியிருக்குங்கிற தெளிவு. அதனால்தான் ஆதிசங்கரர் சொன்ன அத்வைத தத்துவம் விளங்கி கொள்ள வேண்டும், அதை மக்களிடத்தில் சென்று சேர்க்க வேண்டும். துவைத நிலையிலேயே வழிபாடு நின்று கொண்டிருக்கிற வரையில முழுமை பொருளை விளங்கி கொள்ள முடியாது என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வேற ஒண்ணும். அதான் ரொம்ப 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 இந்த தலைப்பின் மூலமாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே, பள்ளியறைன்னு கொண்டு போய் படுக்க வச்சு தூங்க சொல்லி பாட்டு பாடிட்டு வர்றோமே,
இதெல்லாம் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? விதவிதமா அலங்காரம் போட்டு பார்க்குறோம், விதவிதமா பேர் வைக்கிறோம். ஆனா ஓருருவம் ஒரு நாமம் இல்லானை தெள்ளவமும் கொட்டவமும் தானே பாடினாங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய்னு தானே அருணகிரிநாதர் குறிப்பிட்டார். அப்போ உருவம் ஒன்றில்லை அருவமும் தானே அது என்று சொல்லப்பட்ட ஒரு நிலையை நம்ம எத்தனை பெயர்கள் இட்டு அழைக்கிறோம், எத்தனை வடிவங்களாக வணங்குகிறோம் என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் திருமந்திரம் சொல்லுச்சு, கட்டையால் செய்தே வரும், கல்லினால் செய்தே வரும், மஞ்சளால் செய்தே வரும், சாணத்தால் செய்தே வருங்கிறார். பிள்ளையார் பிடிச்சு வைக்க சொல்றாங்க இல்லைங்க. விசேஷம்னா ஐயர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து ஒரு சடங்கு படம் வந்திருப்பார், ஒரு வெத்தலை எடுத்து அதில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு, இப்போ பிள்ளையார் வந்தாச்சு. இப்போ முதல்ல என்ன செய்வாங்க, கணபதி வழிபாடு, அதான முதல்ல செய்ய வேண்டியது. சரி, ஆனால் அந்த அதுக்கு இறைத்தன்மை இவர் தான் ஊட்டுறாரு. இந்த இறைநிலையை கொண்டு வந்து இங்கே அவகையாமின்னு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்போ ஆற்றலில் எங்கேருந்து கொண்டு வராங்க, அங்கேருந்து கொண்டு வராங்க, யார் கொண்டு வராங்க, ஆச்சாரியால் கொண்டு வராங்க. அந்த சிறப்பு அவர் தகுதி இருக்கான்றது நாம் தெரிஞ்சோமான்னு அந்த சிந்திக்கிறது. அதனால்தான் திருமந்திரத்தில் பாடப்பட்டது, கட்டையால் செய்தே வரும், கல்லினால் செய்தே வரும், மஞ்சளால் செய்தே வரும், சாணத்தால் செய்தே வரும்ன்றார். உரு வழிபாடு என்று சொல்லக்கூடியது நம்ம நல்லா புரிஞ்சு பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு நாம வந்து மாற்றம் காண வேண்டியிருக்கிறது ஒரு என்ற ஒரு சிந்தனையை நாம் நம்மிடத்துல மலர்த்தி கொள்ளாமல் இருக்க முடியாது. அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாருங்க, என்று சொன்னால் அன்பர்களே, ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய முந்தையோர்கள் புரிந்து பொருள் புரிந்துதான் கடவுளருக்கு விளக்கம் சொன்னாங்க. சார், கருப்பு சாமின்னாங்க. ஆமா, ஆதிநிலை கருப்பு தானே, ஆதிநிலை ஒளியாவும் சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவன் ஒளியாதான் இருக்கிறதுக்கு என்ன கேரண்டி, இல்லை இருட்டாதான் இருக்காங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஒரு பக்கம் ஒளியாக வழிபடுங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு பக்கம் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனைன்னு சுட்டி காட்டுறாங்க. என்ன மொத்தத்துலன்னு கேட்டா, கடவுளையே கூட அவன் இருட்டா வெளிச்சமா, உருவமா அருவமா, அவன் எப்படி இருக்கான், என்ன பேர்ல இருக்கான்னு நாம இப்ப டெஃபினிஷன் புரிஞ்சுக்க வேண்டிய தெளிவில் இருக்கோம். அதனாலதான் அன்பர்களே, மதங்களின் பெயர்களாலே மதங்களை தோற்றுவித்தவர்கள் அவர்களுடைய காலகட்டத்துல தேவைப்பட்டது சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மக்காவில் 600-700 உரு வழிபாடுகளை வைத்திருந்தார். அப்ப அதனால உள்ள தீமைகளை புரிஞ்சுக்கிட்டாரு நபிகள் நாயகம். அதெல்லாம் இல்லைங்க, இவ்வளவு சாமியே கிடையாது, ஒரே சாமி தான், அது உருவம் இல்லாத அல்லாஹ் என்ற பெயரால ஏற்றுக்கொள்வோம்னு டிக்ளேர் பண்ணார். அவரை விட்டாங்களா? கல்லை விட்டு அடிச்சுதானே விரட்டினாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஓடி போறார். அப்புறம் அங்க போய் தன்னுடைய சமயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். அப்புறம் படையெடுத்து வந்து இங்க வந்து அதை மீண்டும் இங்கேயும் எஸ்டாப்ளிஷ் பண்றார். இதெல்லாம் நடந்த விஷயங்கள். இப்ப அதை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ண, ஹஜ் அப்படின்னு சொல்லி, புனித போர் அப்படின்னு சொல்லி மதத்தை பரப்புகிறோம் என்று போர் செய்யவும் தயாராயிட்டாங்கன்னா மனிதம் எங்கே போனது என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய முதல் பாடம். எனவே மதங்கள் எல்லாம் எங்கே போனது என்று சொன்னால், ஈக்குவாலிசத்தை உணர்த்தி கொடுப்பதற்காகத்தான் சமயங்கள் எல்லாம் சமயம் என்ற சமரசத்தை கொடுப்பதற்காகத்தான் மதங்கள் எல்லாம். ஆனால் மதங்களின் பெயராலேயே வம்பு வந்துதான் இல்லையா? சைவம் பெருசா வைணவம் பெருசா சண்டை போட்டிருக்காங்க இல்லையா? அதுதானே ஹிஸ்டரியில பாக்குறோம். அதே வைணவத்திலையும் இந்த வடமால் கலை நாமம் போடுறதா, தென்மால் அந்த நாமம் போடுறதான்னு அந்த 2 பேர் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போன கதையெல்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? அப்ப கடவுளர் பெயரால நாம் இன்னமும் பிள்ளை விளையாட்டு பண்ணி சண்டை போட்டு நிக்கிறோம்னா இதெல்லாம் புரியாத நிலையில நடந்த பழைய கதையா போட்டோம். இனிமேல் இதையெல்லாம் புரிந்த கதையாக கொண்டு
நல்ல புரிதலுக்கு நம்மை உள்ளாக்கி கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான ஞானம் மகரிஷி கொடுக்கின்ற பிரம்ம ஞானம். எல்லாம் பிரம்மம் என்னும் உண்மை இறைவைக்கவே என்று பாடினார்கள். பிரம்மம் இல்லாத இடம் இல்லை, அனைத்தும் பிரம்மம் என்று புரிந்த போது அந்த பிரம்மத்தை நான் என்ன போய் அடையிறது வேண்டி இருக்கின்ற தெளிவுக்கு வந்துடக்கூடிய அளவுக்கு நாமெல்லாம் அப்டேட் ஆயிட்டோம்ங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. உங்களுக்கு இதை நான் சொல்றதுல ஏதாவது டவுட் இருந்தா என்ன நீங்க எப்போ வேணாலும் கேளுங்க, யார் வேணாலும் கேளுங்க, எந்த நேரமும் எனக்கு போன் பண்ணி கேளுங்க. இறைநிலை ஒன்றே, அது எங்கும் நிறைந்திருக்கிறது. எங்கும் நிறைந்த பிரம்மம் என்னுள்ளும் இருக்கிறது, நம்முள்ளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. அதனால்தான் அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம். இதை சொல்ல பயப்பட அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம்னு சொல்ல வேண்டி வந்துருச்சு மகர்ஷி. எவ்வளவு ஒரு வறுமையான நிலை பாருங்க. தைரியமா சொல்லப்பா அறிவே நான் தெய்வம். ஏன் மகரிஷியுடைய குருநாதர் பரஞ்சோதி மகானே நான் கடவுள்னு காலரை தூக்கி விட்டு சொல்லலையா? நான் கடவுள்னு தானே புத்தகம் எழுதியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமில்ல? அப்ப நாமே அறிவே நான் தெய்வம்னு சொல்றதுக்கு யோசிக்கணும். எனவே ஆதிசங்கரருடைய ஞானம் வெளிப்பட்டதும் இது போலத்தான். மகரிஷியுடைய ஞானம் மலர்ந்ததும் இது போலத்தான். வள்ளல் பெருமானாருடைய ஞானமும் அது போலத்தான். இப்படி சமயத்தை சீர்திருத்த வந்த மகான்கள் எல்லாம் அந்தந்த காலத்துக்கு தேவையான பணிகளை நிகழ்த்திட்டு போனாங்க. நாம என்ன பண்றோம், அவங்க காலத்துல எழுதின ஒரு புத்தகத்தை பிடிச்சி கெட்டியா வச்சுக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், இதுதான் எனக்கு லா புக்குன்னு சொன்னேன். காலப்போக்குல மதங்கள்லையும் சமயங்கள்லையும் என்ன ஒரு தெளிவும் மாற்றமும் வரணுமோ அது வர்றதுக்கு அனுமதிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலத்திற்கேற்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு சமுதாயமும் அழிந்துவிடும் என்று சொல்லி இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், காலத்துக்கேற்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சொசைட்டி, சமுதாயம், ஒரு குழு, ஒரு மதம், ஒரு பின்பற்றுகிறவர்கள் இருக்காங்கன்னு வைங்க, அழிந்துவிடும். காலத்துக்கேற்ற மாதிரி மாறிக்கணும். எனவே கெட்டி அந்த உருவ வழிபாட்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவங்களுக்கெல்லாம் அத்வைத ஞானத்தை சொல்லி அவங்களெல்லாம் மாற்றி கொண்டு வருகின்ற பிரம்ம ஞானத்தை கொடுத்த மகரிஷியினுடைய வாரிசுகளாகிய நாம் இந்த ஞானத்தை பிறருக்கும் வழங்கி உயரச் செய்வோம். எனவே அந்த தெளிவு பிறக்கட்டும். மதங்களுடைய சடங்குகளை மாற்றுவோம், தேவையானதை கையில் எடுப்போம், தேவையில்லாத மூட நம்பிக்கைகளையும் மூட சடங்குகளையும் துச்சம் என தூக்கி எறிவோம். பாரதியாருக்கு வந்த கோபம் நமக்கு இந்த இடத்துல வரணும் என்று சொல்லி இந்த இனிய மாலை போதிலே உங்களோட ஒரு நல்ல தலைப்புல ஜாலியா பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். பட் நான் ஜாலியா பேசியிருக்கலாம், நீங்க சிந்திக்கணும். சிந்தியுங்கள், தெளிவு பெறுங்கள், மாற்றம் கொண்டு வருவோம், சமுதாயத்தில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த இணைப்பில் இணைந்த அனைத்து தூய உள்ளங்களும் நல்ல உள்ளங்களும் மகான்களுடைய அருளாலும் குருபிரானுடைய அருளாலும் எல்லா நலங்களும் பெற்று சிறக்க இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்க்கை அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க.